அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாவிக்கில் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாவா. அன்பான நண்பர்களே, ட்ரஸ்ட் என்ஜிஓ செயல்படுத்துவதற்கான ஐடியாஸ் பார்ட் 11 பேசும் மையம். அதாவது இது வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு வீடியோக்களாக நம்ம சின்ன சின்ன அந்த கான்செப்டுகளை மையப்படுத்தி ஒவ்வொரு ஐடியாவாக பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் பேசும் மையம் சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இது என்ன பேசும் மையம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு எல்லா பகுதிகளிலும் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பேசுகிறதுக்கான போதுமான இட வசதிகள் குறிப்பாக பெண்களுக்கு இருக்கிறதில்ல, அல்லது ஆண்களுக்கும் இருக்கிறதில்ல. மனசை விட்டு கொஞ்ச நேரமாவது பேசுகிறதுக்கான சூழல்கள் அமையறதில்ல. அதனாலேயே நிறைய பேருக்கு இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய இந்த மனச்சுமை அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனாலேயே நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத பிரச்சனைகள், மன அழுத்தம் போன்ற நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இந்த காரணங்களை மையப்படுத்தி இந்த பாயிண்ட்டுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்காகவே ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம உருவாக்கி ஒரு கிளாரிட்டியான ஒரு தெளிவான ஒரு இடங்களை ஃபிக்ஸ் பண்ணி வரக்கூடிய நபர்களுக்கு, அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த, ஒரு மையத்தை மட்டும் உருவாக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இடங்களில் இங்கே தாராளமாக மனசை விட்டு பேச மட்டும் செய்யலாம் அப்படின்ற வார்த்தையை, அதாவது பேச்சுவார்த்தைகளுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான சர்வீசஸோ பணங்களோ எதுவுமே தேவையில்லை. அவங்க நிம்மதியாக மனசார ஒருத்தருக்கு அங்கே உள்ள பிரச்சனைகளை அவங்களுக்குள்ளே சொல்லி பேசி அவங்களுக்கான தீர்வுகளையோ அல்லது ஒரு மன திருப்திக்காக பேசிட்டு போகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த பேசும் மையம். இந்த பேசும் மையம் ஆரம்ப காலத்தில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து பேசுவாங்க. ஸோ இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு, சென்னை, அது வரக்கூடிய ஃபாஸ்ட்டான உலகத்தில் நிறைய மாறிப்போச்சு. நிறைய பேருனால பேசுகிறதுக்கான வசதிகளில் மனசை விட்டு பேசுகிறதுக்கான சூழல்களும் அமைகிறதும் இல்லை. அதனாலேயே நிறைய பேருக்கு குடும்ப ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் அதுக்கு இது தெளிவாக இதை மட்டுமே மையமாக வச்சு நீங்கள் ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ட்ரஸ்ட்டை தாராளமாக நிர்வாகம் பண்ணி கொண்டு போக முடியும். இதில் தெளிவாக அழகாக ஒரு சேரை மட்டும் போட்டு நல்ல ஒரு ரவுண்டு கான்ஃபரன்ஸ் டேபிள் மாதிரி போட்டு விட்டுட்டு வரக்கூடியவங்களுக்கு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டீ ஏதாவது ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அங்கே உள்ளவங்களுக்கு அவங்களுடைய பேர்களை பதிவு செஞ்சுக்கிட்டு அவங்கள ரெகுலராக வர்றாங்களான்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தெளிவாக அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாவே அதுவே அந்த பகுதியில் ஒரு பெரிய அடையாளமாக மாறிப்போகும். குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், எல்லா பகுதிகளிலும் எல்லா இடங்கள்லையும். ஸோ காலப்போக்கில் இது ஒரு பெரிய அடையாளமாக அந்த பகுதிகளில் மாறும். இந்த பேசும் மையம்ன்றது வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். முக்கியமாக தேவையாக இருக்குது இன்றைய காலகட்டங்களில். ஸோ இதை யாரெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுருக்கீங்க அல்லது குறிப்பாக பெண்களே ஏதாவது பெண்களுக்காகவே ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பேசும் மைய வச்சே நீங்கள் தாராளமாக ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி இதை நோக்கியே நீங்கள் தாராளமாக உள்ளே கொண்டு போகலாம். இதை வச்சு ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை நீங்கள் உருவாக்கலாம். அருமையாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இது மாதிரி இதில் நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டுகள்லாம் எல்லாமே ஒரு சின்ன பாயிண்ட் தான். நீங்கள் இப்படி இந்த விதத்துலேயும் சிந்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நம்ம கொடுக்குறோம். இதை உங்கள் மனசில் போட்டு அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிந்தனைக்கும் உங்கள் சூழலுக்கும் உங்களுடைய வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கால நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் நல்லா உங்கள் எண்ணங்களில் ஆலோசனை பண்ணி ஒரு அழகான ஒரு அவுட்புட்டாக கொடுத்து இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களால் உங்களுடைய பகுதிகளில் ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்கள் ட்ரஸ்ட்டுகள் மூலம் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் நாட்டுடைய மக்களுக்கும் பெரிய மாற்றங்கள் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நல்ல சிந்தனைகளை மக்களுக்கு நல்ல பயனளிக்கக்கூடிய நல்ல ஒரு ட்ரஸ்ட்டாக செயல்பட எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வீடியோக்குள்ளே அடுத்த ஒரு ஐடியாவை பார்க்க இருக்கோம். நன்றி, வணக்கம்.